வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சிறு குறு நிறுவனங்களில் பணப்பட்டுவாடா தாமத புகாருக்கு விரைவில் தீர்வு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. உறுப்பினர் சேர்க்கை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். ஆற்றில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் பலி. பாகிஸ்தான் பிரதமர் இரங்கல். கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை நீடிக்கும். கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிறு குறு நிறுவனங்களில் பணப்பட்டுவாடா தாமத புகாருக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஆன்லைன் சர்ச்சை தீர்வு வலைதளம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பேசினார். அப்போது சிறு குறு நிறுவனங்கள் நிதி தட்டுப்பாடு, கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் போட்டி, பணப்பட்டுவாடாவில் தாமதம் உள்ளிட்ட சவால்களையும் சந்தித்து வருவதாகவும், மத்திய அரசின் முயற்சிகளால் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் பொருட்கள் வாங்குவோருக்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கும் இடையிலான பணப்பட்டுவாடா தாமதம் குறித்த சர்ச்சைகளுக்கு இப்போது தொடங்கப்பட்டுள்ள வலைதளம் விரைந்து தீர்வு காணும் என்றும் அவர் பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், சார்பணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டமானது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை ஆகிய பொருளை மையமாக கொண்டு நடைபெறும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சுற்றுலா சென்ற இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ஸ்குவாட் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள ஸ்குவாட் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் பலர் குளித்துக் கொண்டிருந்தனர். இதற்கிடையே கடந்த சில நாட்களாக அங்கு தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதனால் ஸ்குவாட் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் அடித்து செல்லப்பட்டனர். இதையடுத்து அங்கு மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டது. இதில் 18 பேர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் பலியான அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. சுற்றுலா சென்ற இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர்களது மறைவுக்கு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கில் மாயமானவர்களை மீட்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் அங்கு 1000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கனடா உடனான வர்த்தகம் குறித்த அனைத்து விவாதங்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், வர்த்தகம் செய்வதற்கு மிகவும் கடினமான நாடான கனடா, அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளது. இது நமது நாட்டின் மீது நேரடியான மற்றும் வெளிப்படையான தாக்குதலாகும் என்றும், அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை நகலெடுக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது என்றார். ஐரோப்பிய ஒன்றியமும் இதே காரியத்தை செய்துள்ளதாகவும், தற்போது தங்களுடன் பேச்சுவார்த்தையில் உள்ளதாகவும், இந்த மோசமான வரியின் அடிப்படையில் கனடா உடனான வர்த்தகம் குறித்த அனைத்து விவாதங்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அமெரிக்காவுடன் வணிகம் செய்ய அவர்கள் செலுத்த வேண்டிய வரியை அடுத்து 7 நாட்களுக்குள் கனடாவிற்கு தெரிவிப்போம் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை இன்று பெய்யும். அதனால் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ரயில் கட்டுப்பாடு துறைக்கு ஊழியர்களை நேரடி தேர்வு மூலம் நியமிக்கும் முறை தொடங்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் புதிய சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளது. அதன்படி 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் கட்டுப்பாட்டு துறையில் ஊழியர்கள் நேரடியாக தேர்வு முறை மூலம் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அத்துறையில் 60% பணியிடங்களை இம்முறையில் நிரப்ப ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ரயில்வே தேர்வு வாரியம் நேரடியாக தேர்வு செய்யும் பட்டதாரி அளவிலான விண்ணப்பதாரர்கள் அந்த பணியிடங்களில் நியமிக்கப்படுவார்கள் என்றும், இந்த தேர்வை எப்படி நடத்துவது என்பது பற்றி உரிய அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றும் ரயில்வே செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இதன் மூலம் கட்டுப்பாட்டு துறைக்கு திறமையான ஊழியர்கள் கிடைப்பார்கள் என்றும் அவர் கூறினார். அரக்கோணம் அருகே மின்சாரம் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சென்னையிலிருந்து சென்ற மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது. சிந்தேதிரியில் இருந்து காட்பாடிக்கு சென்ற 9 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் தடம் புரண்டுள்ளது. என்ஜினில் இருந்து 3வது ரயில் பெட்டியின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் இறங்கினர். மின்சார ரயில் தடம் புரண்டதால் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக காட்பாடி செல்லும் அனைத்து ரயில்கள் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் ஜிம்பாப்வே தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோதுகிறது. நடப்பு உலக டெஸ்ட் சாம்பியனான தென்னாப்பிரிக்க அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதல் போட்டி புலவாயோவில் இன்று தொடங்க உள்ளது. தென்னாப்பிரிக்கா டென்னிஸ் அணியின் வழக்கமான கேப்டன் டெம்மா பவுமா காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளார். எனவே இந்த தொடருக்கான தென்னாப்பிரிக்க அணியின் புதிய கேப்டனாக கேசவ் மகாராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிம்பாப்வே அணியின் கேப்டனாக கிரேக் எர்வின் செயல்பட உள்ளார். இந்திய நேரப்படி இன்று மதியம் 1:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. 9வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் T20 போட்டித் தொடர் கடந்த 5ஆம் தேதி கோவையில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சேலம், நெல்லை ஆகிய நகரங்களில் போட்டி நடந்தது. இன்னும் 4 லீக் ஆட்டங்கள் எஞ்சியுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்று சேப்பாக் சூப்பர் கில்லீஸ், திருப்பூர் தமிழன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுவிட்டனர். கோவை கிங்ஸ் அணி வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் கடைசி கட்ட லீக் ஆட்டங்கள் இன்று திண்டுக்கல்லில் தொடங்குகிறது. இன்று 2 ஆட்டங்கள் நடக்கிறது. மதியம் 3:15 மணிக்கு நடக்கும் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லீஸ், மதுரை பாந்தர்ஸ் அணிகள் மோதுகின்றனர். தொடர்ந்து இரவு 7:15 மணிக்கு நடக்கும் ஆட்டத்தில் கோவை கிங்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதுகின்றனர். முருகன் கோவில்களில் தமிழில் மட்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என கோரி முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவர் என்றுதான் எதிர்பார்த்ததாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும், முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் பாஜக ஆளும் ஒடிசா மாநிலத்தில் இந்து அறநிலையத்துறை உள்ளதாக சுட்டிக்காட்டினார். அவங்க தோழமையோடு சேர்ந்துதான் ஆட்சி நடக்கு. அங்கேயும் இந்து சமய அறநிலையத்துறை தான் இருக்கு. தமிழ்நாட்டிலும் 1960 51 தொடர்ந்து நடக்கு. எதற்காக இந்து சமய அறநிலையத்துறையை இந்த அரசு கையில் வைத்திருக்கிறது என்றால், ஏற்கனவே இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட இந்து ஆலயங்கள் தெருக்களில் எல்லோரையும் அனுமதிக்கப்படவில்லை. தூத்துக்குடியில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் வினா எழுப்பிய நிலையில் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த அண்ணாமலைக்கு பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர் கார் அருகே சென்ற செய்தியாளர்கள் பேட்டி அளிக்க வருமாறு அண்ணாமலையிடம் கோரிக்கை வைத்தனர். அதற்கு கூட்டணி குறித்து கேள்வி கேட்கக்கூடாது என்பதால் இன்று செய்தியாளர்களை தான் சந்திக்கவில்லை என கூறி அண்ணாமலை காரில் ஏறி சென்றார். அண்ணாமலை பேசினால் பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் என்று நினைக்கும் கட்சி மேலிடம் செய்தியாளர்களிடம் பேச வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதால் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அனைத்து பொருட்களும் சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் ஆசிரியர் தேவன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மாவட்ட தலைவர் கணேசன், செயலாளர் பாருக் அலி,
பொருளாளர் மதியழகன், துணைத் தலைவர்கள் சோமசுந்தரம், முருகன், மாவட்ட இணை செயலாளர் மகேந்திரன், நீதி முத்தையா உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநர்களே, தொடக்க வேளாண் கூட சங்க நியாய விலைக்கடை பணியாளர்கள் பண்ணக்கூடிய இன்னல்களை போக்கிடும் வகையாக 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநிலம் தழுவிய மாவட்ட தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசிற்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இப்பொழுது நியாய விலைக் கடைகளிலே எடை மிஷினையும் பிஓஎஸ் மிஷினையும் இணைத்து ப்ளூடூத் முறையில் இணைத்து பொருட்கள் விநியோகம் செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். தென்காசியில் 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட தலைவர் காளிதாசன், செயலாளர் சண்முகசாமி ஆகியோர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நியாய விலை கடை பணியாளர் நலனை காக்க வேண்டும், நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கிலிருந்து சங்கங்களுக்கு அனைத்து பொருட்களும் சரியான எடையில் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இந்த கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தெரிவித்தனர். இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்பாகவும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நியாய விலைக் கடைகளில் ப்ளூடூத் முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யும் நிலை இடர்பாடுகள் ஏற்படுகிறது. ஒரு கார்டுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது. ஒரு கார்டுக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஏற்படுகிறது. இதனால் சரிவர நியாய விலைக் கடை பணியாளர்கள் பொருட்களை சரியாக பொதுமக்களுக்கு வழங்க விடாமல் பெரும் நெருக்கடியும் விரோதம் போக்கும் கடைபிடித்து வரப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள 4000த்திற்கும் மேற்பட்ட ஊர்ப்புற சுகாதார செவிலியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தடுப்பூசி போடும் பணியை தனியார் மருத்துவமனைகளிடம் ஒப்படைக்கும் போக்கை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தேசிய அளவில் நிலவும் தடுப்பூசிகள் தட்டுப்பாட்டை போக்கவும், கடும் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இன்றைய ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் நிறுவனர் இந்திரா, தலைவர் விசாலாட்சி, தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே சமூக நலத்துறையில இந்த இருந்தது, அது எங்கள்கிட்ட சரியா இதுங்களேன்னு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் இது செய்ய முடியலை. அதனால சரியான முறையில் எங்களுக்கு கர்ப்பிணிகளையோ தாய்மார்களையோ குழந்தைகளையோ சரிவர எங்களால் பார்க்க முடியலை. அதனால இந்த டாக்டர் முதலட்சுமி திட்ட நிதி உதவியை அடுத்த துறைக்கு பரிந்துரைக்குமாறு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். கோவை தொண்டாமுத்தூர் குபேபாளையம் காட்டு எல்லையில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை மருதமலை, தொண்டாமுத்தூர், மதுகரை, தடாகம் ஆகிய ஊர்களை ஒட்டிய காட்டுப்பகுதிகளில் யானை, சிறுத்தை ஆகியன உள்ளனர். அண்மை காலமாக மதுகரை, கோவை வனசரக எல்லைகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளது. இவ்வாறு நடமாடும் சிறுத்தைகள் ஆடு, மாடு, நாய் ஆகியவற்றை வேட்டையாடுகின்றனர். இந்த நிலையில் போலுவாம்பட்டி வனசரகத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர் காட்டுப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குபேபாளையம் வன எல்லையில் உலா வந்தது. ஆனால் அப்பகுதியில் சூரிய மின்வேலி அமைக்கப்பட்டு இருந்ததால் சிறுத்தை ஊருக்குள் வர முடியாமல் அங்கும் எங்கும் உலா வந்தது. நெடுநேரத்திற்கு பிறகு அந்த சிறுத்தை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தையை வன எல்லையில் உள்ள சக்திவேல் என்பவரது வீட்டின் அருகே உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் பன்மடங்கு லாபம் ஈட்டலாம் என கூறி ரூபாய் 62 லட்சத்தை மோசடி செய்த கணவன் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து திருவள்ளூர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மணவாளம் நகரில் கபிலன் நகர் பகுதியில் அபிராமி ராஜேஷ் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரக்கடகம் பகுதியில் செயல்பட்டு வரும் JK டயர்ஸ் தொழிற்சாலையில் ராஜேஷ் 11 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அவருடன் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷும் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக முதலீடு செய்து அதிக லாபம் பெற்று வருவதாகவும் ராஜேஷிடம் விக்னேஷ், அவரது மனைவி சிந்தியாவின் தங்கை சங்கீதா ஆகிய மூவரும் தெரிவித்தனர். இதையடுத்து பணத்தை முதலீடு செய்தால் நீங்கள் அதிக லாபத்தை பெறலாம் எனவும், இதற்காக வங்கியில் லோன் வாங்கி அதனை எங்களிடம் கொடுத்தால் உங்கள் பேரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதுடன் வங்கி கடனை தாங்களே செலுத்திவிடுகிறோம் என தெரிவித்துள்ளனர். இதனை நம்பிய அபிராமி ராஜேஷ் அனைத்து ஆவணங்களையும் ஸ்ரீதர் என்பவரிடம் கொடுத்ததை அடுத்து வங்கியில் ரூபாய் 62 லட்சத்தை கடனாக பெற்று விக்னேஷ் வங்கி கணக்கிலும் சிந்தியா வங்கி கணக்கிலும் ஸ்ரீதர் பணத்தை செலுத்தியுள்ளார். இதையடுத்து ஒரு சில மாதங்களை வங்கி கணக்கில் விக்னேஷ் ரூபாய் 3 லட்சத்தை செலுத்தியுள்ளார். இதனையடுத்து வங்கி கொடுத்த நெருக்கடி காரணமாக அபிராமி ராஜேஷ் வங்கியின் வாங்கி கொடுத்த 62 லட்சத்தை திருப்பித் தருமாறு விக்னேஷிடம் கேட்டபோது, பணத்தை தர முடியாது, உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று விக்னேஷ் மிரட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அபிராமி ராஜேஷ் மணவாளன் நகர் காவல் நிலையம் மற்றும் திருவள்ளூர் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து முறையாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கும் நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். பயனடைவீங்க. ஒரு 10-15 பேர் இது வரைக்கும் பேசியிருக்காங்க. ஃபோன் மூலமாக பேசியிருக்காங்க. வீட்டுக்கே பேசியிருக்காங்க. சிந்தியா, விக்னேஷ், சங்கீதா வீட்டுக்கு ஒரு 10-15 பேருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இவங்களாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோம் லோன் எடுக்காமல் அவங்க சொன்னதின் பேரில் அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து இன்றைக்கி 62 லட்சம் ஸ்ரீதர் மூலமாக நாங்கள் லோன் எடுத்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்துடும். ஈவினிங் அவங்க கம்பெனியில் 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட 11 பேங்க்கில் லோன் எடுத்திருக்கோம். அந்த லோன் திருப்பி அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நாங்கள் காசு கேட்டோம். ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க இல்லை அப்படி நாங்கள் காசு வாங்கினதும் 62 லட்சம் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டதும் நாங்கள் இஎம்ஐ காசு கட்டலையே, நீங்கள் ஏன் கட்டலை, நீங்கள் தானே கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் என்னுடைய சரடு, வீட்டில் இருந்த ஜுவல்ஸ் அதெல்லாமே விற்று கொஞ்சம் இஎம்ஐ கட்டினேன். சரிங்களா. அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல. எனக்கு 2 பெண் குழந்தைங்கள் இருக்காங்க. கட்ட முடியாத காரணத்தினால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஓகே, பேங்க் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து பேங்க்லேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்து எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ எல்லாமே நடந்தது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நொடிக்கு 70,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கபினி அணையிலிருந்தும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தும் காவிரியில் பெருமளவு நீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் நிலவரப்படி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நொடிக்கு 70,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து நொடிக்கு 1 லட்சம் கனஅடியாக உயரும் என கூறப்படுகிறது. இதனால் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோர பகுதிகளான ஊட்டமலை, ஆலம்பாடி, பரிசல் துறை, ராணிப்பேட்டை, முதலியப்பண்ணை ஆகியவற்றில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 மண்டலங்களில் பொதுமக்களுக்கான தங்கும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காவிரி கரையோரத்தில் வெள்ளம் புகும் அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறும் மக்களை இந்த முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இந்த முகாம்களில் தங்குவோருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன், சக்திவேல், பெண்ணாகரம் காவல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கர், ஒகேனக்கல் காவல் ஆய்வாளர் முரளி ஆகியோர் காவிரி கரையோர பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் வெள்ள அபாயம் பற்றி அறிவுறுத்தினர். காவிரியில் கரையோர பகுதிகளில் ஒகேனக்கல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நிரந்தர பணி செய்வதற்கான அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில்
உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது தற்காலிக தொழிலாளர்கள் நிரந்தரமாக பணிபுரியும் வகையில் தொழிலாளர்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும், தொழிலாளர்களுக்கான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதற்கு இன்று எங்களது முக்கிய கோரிக்கை என்னவென்றால், தற்காலிக பணியாளர்களை வருகை பதிவேட்டில் பெயர்களை சேர்ப்பது, அவர்களுக்கு அட்டை வழங்குதல் ஒன்று. ரெண்டாவது, சங்க அங்கீகார தேர்தலை நடத்தணும். மூணாவது, சிகப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பச்சட்டை கொடுக்கணும். இது முக்கியமான கோரிக்கை. அடுத்து எங்களுக்கு மருத்துவ வசதி, இந்த மாதிரி வசதிகள் எது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 மாதத்துக்கு திருவோடு ஏந்தும் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது ஹெட் ஆஃபீஸில் அங்கே கூப்பிட்டு பேசுனாங்க. சங்கத்தை இந்த மாதிரி போராட்டம் நடத்த வேணா, உங்களுக்கு கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றி தர்றோம், ஒரு 3 மாத காலகட்டத்தில் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதமாக எதிர்பார்த்து நாங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தாமதப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சு, இது நடத்துகிற மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மறுபடியும் போராட்டத்தை கையில் எடுத்து நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடர்பாக மேலும் தாமதப்படுத்துற மாதிரி தெரிஞ்சுன்னா தொடர்ந்து நாங்கள் சங்கம் அறிவித்தபடி நடவடிக்கைகள் இருக்கும். வேலை நிறுத்த போராட்டம், இப்படி பலகட்ட போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாகமும் எங்களது கோரிக்கைகளை கூடிய விரைவில் செய்து வரும் என நம்புகிறோம். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு ரூபாய் 200 கோடி வழங்கப்படாமல் உள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்று தூத்துக்குடியில் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க தனியார் பங்களிப்பு உதவியுடன் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும், தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு ரூபாய் 200 கோடி வழங்கப்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், காவிரி பாசன பகுதியில் கதவணைகளை சரி செய்ய ரூபாய் 18 கோடி அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். கலப்பதை தடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து அதற்கான குழுவையும் நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்பட்டு அதற்கான அறிக்கைகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக அதை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மிகப்பெரிய தொழில் வணிக நிறுவனங்கள் இந்த தாமிரபரணி கரையிலே இருக்கிறார்கள். உலகளாவிய புகழ்பெற்ற பெரும் செல்வந்தர்கள், பெரு நிறுவன தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தாமிரபரணியை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்செந்தூர் கோவில் மிகப்பெரிய அளவில் புனரமைக்கப்பட்டு மிகப்பெரிய நிதி ஆதாரங்களை கொண்டு தனியார் பங்களிப்போடு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. அதுபோல தாமிரபரணியும் தூய்மைப்படுத்துவதற்கான செல்வந்தர்களை பங்களிப்போடு நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். தமிழ்நாட்டில் சிவில் ஸ்கோர் முறையை கூட்டுறவு வங்கிகளில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் சொல்கிறார், சிவில் ஸ்கோர் முறை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சிறு குறு நிறுவனங்களில் பணப்பட்டுவாடா தாமத புகாருக்கு விரைவில் தீர்வு, ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை, உறுப்பினர் சேர்க்கை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். ஆற்றில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் பலி, பாகிஸ்தான் பிரதமர் இரங்கல். கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை நீடிக்கும், கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.